என்று சொல்லக்கூடியவர். அதே போல் கரூரை சேர்ந்த இந்த ஜெயபிரகாஷ் என்பவருடைய மைத்துனர் திரு சிவகுமார். அப்புறம் இவர்கள் எல்லோரும் கோவை தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள். நம்முடைய அந்த தேர்தல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த பிரச்சாரம் முடிவடையும் பொழுது தொகுதிக்கு சம்பந்தமில்லாதவர்கள், வெளியாட்கள், தொகுதியில் சம்பந்தமில்லாத வெளியாட்கள் தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். அந்த கடைசி 72 மணி நேரத்தில் வெறும் தொகுதிக்கு சம்பந்தமானவர்கள் மட்டும், தொகுதியில் வாக்காளராக இருந்தால் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற அந்த விதி இருக்கிறது. இந்த விதியை மீறி இவர்களெல்லாம் அங்கே இருந்து கொண்டு ஜிபே மூலமாக பணம் அனுப்பி கொண்டிருக்கிறார்கள் என்று நேற்று 18 இன்று காலை இப்போ புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 18/4/2002 கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய அந்த தேர்தல் நடத்தும் அதிகாரி, ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அவருக்கு இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து இந்த புகார் இங்கே தலைமை தேர்தல் அதிகாரிக்கும் அனுப்பப்படவிருக்கிறது. இப்படிப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் தொகுதியை, அந்த தொகுதியில் சீரான முறையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றால் இவர்கள் அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். இவர்கள் இங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் ஒரு புகாரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய அந்த சீஃப் ஏஜென்ட் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் கோயம்புத்தூர் கமிஷனரிடமும் இந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. துரித நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நம்புகிறோம். ஆமாம், திமுக சார்பாக அந்த அவர் கணபதி, அவருடைய திமுகவுடைய வேட்பாளருடைய சீஃப் ஏஜென்ட் புகார் கொடுத்துருக்குறாங்க. அதோடு மட்டுமல்லாமல் திமுகவுடைய சட்டத்துறையின் சார்பாக பத்ரி என்ற பழனிசாமி அமைப்பாளர், அவரும் அந்த புகாரை கொடுத்திருக்கிறார். இதுதான் அந்த புகார். இல்லை, இப்போ என்ன ஆதாரம் என்ன வேணும்? நீங்கள் தேர்தல் இவங்க அங்கே இருக்காங்கன்னு சொல்கிறோம். ஜிபேல அந்த ஆதாரங்களை கேட்டிருக்கிறோம். எப்படி போயிட்டுருக்குன்றது ஆதாரங்கள் வந்த உடனே அந்த ஆதாரத்தையும் எல்லாரும் முன்னாடியே சமர்ப்பிக்கிறோம். ஏற்கனவே ஒருத்தர் பிடிபட்டிருக்காரு, கோவையை சேர்ந்த, ஐ திங்க் கணபதியா கஜேந்திரனா யாரோ ஒருத்தர், கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர் திரு அண்ணாமலைக்கு ஆதரவாக பணம் விநியோகம் செய்கிறார் என்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு புகார் வருகிறது. ஸோ அதனால் இந்த புகார் மீது உடனடியாக தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. இல்லை, இப்போ திமுக எதை நம்பி தேர்தலில் இறங்கி இருக்கிறதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். தேர்தல் கமிஷன் யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது எல்லாருக்கும் தெரியும். அதிமுக புகார் கொடுத்தால் தேர்தல் கமிஷன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் பிடிபட்டிருக்கிறாங்க. ஒருத்தர் 4 கோடி ரூபாயோடு பிடிபட்டார். அவருக்கும் திரு நயினார் நாகேந்திரனுக்கும் என்ன சம்பந்தம் என்று வெளியில் தெரிஞ்சுது. இப்போ பிடிப்பட்ட பணமெல்லாம் எங்கிருந்து பிடிபட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் பாஜகவை சார்ந்தவர்கள் கிட்ட இருந்து தான் பிடிபட்டிருக்கு தமிழ்நாட்டில். அதே போல் அதிமுகவிலிருந்தும் பள்ளிக்கரணையிலிருந்து ஒரு 2 கோடியே 80 லட்சம் ரூபாய் பிடிபட்டிருக்கிறது. இப்படி தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் எல்லா விஷயத்தையும் செஞ்சுட்டு வசதியாக திமுக மீது பழி போட்டு தப்பிக்க முயற்சி செய்கிறார்கள். இது எல்லாவற்றையுமே தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார்கள்.